Hello everyone, welcome back to our channel. So do this to clear prelims. இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா UPSC preliminary examinationல ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தி எப்படி ஒரு क्वेश्चனை ஈஸியா கிராக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த கண்டினியூஸ் வீடியோஸ்ல பார்த்துட்டு வரோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா CSAT GS பேப்பர் 2 அதுல மேக்ஸ் செக்மெண்ட்ல நம்ம क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ண போறோம். See friends, என்னோட அப்சர்வேஷன்ல UPSC preliminary examination பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் கூட பாத்தீங்கன்னா நிறைய பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் ஈவன் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பேப்பர் 2 ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம பேப்பர் 2ல அந்த மினிமம் क्वेश्चंस ஆன்சர் பண்ண முடியாததுனால நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஓவரால் CSAT வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் பாத்தீங்கன்னா UPSC Prelims எக்ஸாமினேஷன்ல ஃபெயிலியர் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதுலயும் குறிப்பா மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச கேண்டிடேட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வியை ரொம்ப ஃபாஸ்டரா ஆன்சர் பண்ணணும். காம்ப்ரிஹென்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றவங்க ஷார்ட்டஸ்ட் டைம்ல அதை ஆன்சர் பண்ணணும். ஸோ ஓவரால் வந்துட்டு உங்க டைம் மேனேஜ்மெண்ட்ல நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு மேக்ஸ் இங்கிலீஷ் தான் நல்லா வருமே அப்படின்ற ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட்ல இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போறவங்களுக்கு UPSC தொடர்ச்சியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அன்பிளசன்ட் சர்ப்ரைசஸா தான் அதை தான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்க பேப்பர் 1க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு கட் ஆஃப் வந்துட்டு கிளியர் பண்ற ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. ஆனா பேப்பர் 2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த எஃபர்ட் போடாததுனால ஃபெயிலியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரி, UPSC எக்ஸாமினேஷன்ல நான் எப்பயும் சொல்ற ஒரு விஷயம் தான், நீங்க UPSC எக்ஸாமினேஷன்ல இருக்கிற ஒரு பேப்பரையும் இஃப் யூ கிவ் ரெஸ்பெக்ட், அந்த UPSC எக்ஸாமுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டை ரெசிப்ரோகேட் பண்ணும், திரும்ப கொடுக்கும். நீங்க அதுல வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு வரலாம். ராதர் நீங்க வந்துட்டு அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அதோடைய பாதிப்புகள் பின் விளைவுகளை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த CSAT பேப்பர்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸ் செக்மெண்ட்ல இது இந்த வருஷம் UPSC Prelims 2022ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ क्वेश्चन உள்ளார டைரக்டா போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். Which number amongst 2 power 40, 3 power 21, 4 power 18 and 8 power 12 is the smallest? இந்த क्वेश्चन வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்துட்டு ரொம்ப சிறிய நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இந்த இப்போ क्वेश्चनலாம் பாத்தீங்கன்னா பேனாவே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் நீங்க உங்க மைண்ட்லயே சால்வ் பண்ணக்கூடிய கேள்வி. UPSC எக்ஸாம்ல எவரி இயர் பாத்தீங்கன்னா 80 क्वेश्चंस preliminary எக்ஸாம்ல கேக்குறாங்க. அந்த 80 क्वेश्चन 2 hours குள்ளார உங்களை சால்வ் பண்ண சொல்றாங்க. ஆனா ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த 80 क्वेश्चंसல மேக்ஸ் செக்மெண்ட்ல ஒரு 5 क्वेश्चन நீங்க பென்னே யூஸ் பண்ணாம எந்த கால்குலேஷனுமே பண்ணாம क्वेश्चனை பார்த்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இது. சரி, எப்படி சார் பென்னே யூஸ் பண்ணாம நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா அதை தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப क्वेश्चन உள்ளார போயிடலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 power 40, 3 power 21, 4 power 18, 8 power 12 இதுல எது சிறிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனை பார்த்தோன்னு நீங்க ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாத்துலயுமே நம்ம வந்து சேம் நம்பரா இருந்தா we can compare it easily. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 2ல கொடுத்திருக்காங்க, ஒரு நம்பர் 3 பவர்ல கொடுத்திருக்காங்க, இன்னொரு நம்பர் 4 பவர்ல கொடுத்திருக்காங்க, இன்னொரு நம்பர் 8 பவர்ல கொடுத்திருக்காங்க. சரி, இதுல இந்த 2 power 40யும் 3 power 21ம் you keep it as such it is. ஆனா இந்த 4 power 18 நம்ம வந்து 2ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2 power 2ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? அண்ட் ஏற்கனவே வந்து 2 into 18 கன்வெர்ட் ஆகுமா? 4 power 18 அப்ப என்ன ஆகும்? 2 power 36 ஆகும். 4 power 18ன்றது 8 power 12 அப்படின்றது திரும்ப 2ல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. 2 கியூப்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் 8. அப்ப 2 கியூப் அதாவது 2 power 3 into 12 அப்படின்னு வரும் 8 power 12. அப்ப அதை வந்துட்டு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அகைன் 2 power 36 வரும். சரி, இப்ப கொடுத்திருக்கிறதுல வந்துட்டு எது சின்ன நம்பர்? ரெண்டு இதுக்கு வந்துட்டு 2 power 36 வருது. 4 power 18க்கும் 8 power 12க்கும். ஃபர்ஸ்ட் 2 power 14 ஒன்னு கொடுத்திருக்காங்க. இத மூணும் கம்பேர் பண்ணலாமா? இது மூணுத்திலுமே சின்ன நம்பர் எது? 2 power 36 தான். ஆனா 2 power 36ல வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது 4 power 18, 8 power 12 அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன்ஸ் ஆன்சரா இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஏன்னா கான்ட்ரடிக்டரி ஆன்சர் ஆயிடும். அப்ப அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே 2 power 40 இஸ் எலிமினேட்டட். ஏன்னா அது ஹையஸ்ட் நம்பர். இப்ப 2 power 36ல ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. 4 power 18ம் 8 power 12ம். இது ரெண்டுமே 2 power 36 சேம் ஆப்ஷனா வருது. சேம் இதுல வரதுனால you can eliminate that also. அப்ப ரிமைனிங் இருக்கிறது ஆன்சர். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் 3 power 21. So the correct option is option number B. புரியுதுங்களா? எப்படி வந்துட்டு ஒரு பேனாவே யூஸ் பண்ணாம நம்ம ஸ்மார்ட்டா எக்ஸாம்ல திங்க் பண்ணி பார்த்த உடனே ஆன்சர் பண்றதுக்கான கேள்விதான் இது. இந்த மாதிரி क्वेश्चन UPSC எக்ஸாம்ல எவரி இயர் CSATல மேக்ஸ்ல 5 क्वेश्चनाவது வரும். தயவு செஞ்சு அந்த 5 क्वेश्चனை முடிஞ்ச அளவு 10 செகண்ட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ணிட்டு சரிங்களா டைமை சேவ் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த ரெஸ்ட் ஆஃப் த
the time you can use it productively. ஏதாவது ஒரு டஃபஸ்ட் கொஸ்டினுக்கோ இல்ல நிறைய கால்குலேஷன் தேவைப்படுற ஒரு கொஸ்டினுக்கோ இல்ல காம்ப்ரிஹென்ஷன்ல நிறைய படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி, அசம்ஷன் ஆர் இன்ஃபரன்ஸ் ஓரியன்டட் கேள்விக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸாம் ஹால்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு இந்த டிஸ்கஸ் பண்ண வீடியோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறோம். ஸோ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.